Hi friends, நான் உங்கள் அசோக். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா மேலே பேக்ரவுண்டோட இருக்க ஒரு டெக்ஸ்ட்ல எழுதி எப்படி அந்த மாதிரி பொம்மைலாம் வச்சு எப்படி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். kinemaster ஓபன் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் இருக்கும். நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணி நிறைய யூஸ் பண்ணீங்கனால இந்த பாக்ஸ் இருக்கும். இல்லைனா இந்த சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது உங்களுக்கு சென்டர்ல இருக்கும். இப்போ வந்து இதுல வந்து ப்ளஸ் ஐகான் மாதிரி ஒன்னு இருக்கும். அந்த ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 3 ப்ராஜெக்ட்ஸ் கேட்கும். நீங்கள் வந்து இதில் வந்து சென்ட்ரல் ஒன்று இருக்க பார்த்தீங்கன்னா 9:6 அது கொடுத்துக்காங்க. அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்ட பின்னாடி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். இதில் வந்து மீடியான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் ஒன்று வைக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் வச்சிங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் போயிட்டு பிளாக் கலர் பேக்ரவுண்ட் வைக்கிறேன். நீங்கள் வேணால் கலராக கூட வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். இப்போ வந்து மறுபடியும் லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். லேயர் ஓப்பன் பண்ணிட்டு இதோட டவுன்லோட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபேவரட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து இந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் மட்டும் இருக்கும், மற்ற இடம் பிளாக்காக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த சிசர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் சைஸில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷேக் ஆகாது இமேஜ் வந்து. இப்போ வந்து லேயர் ஓப்பன் பண்ணுங்கள். லேயர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோ வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டோட ஃபோட்டோ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்வைப் பண்ணி வச்சுக்கினேன். இந்த இடத்துல வச்சுக்கினேன். அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து பிளண்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மேலே இந்த இமேஜ் கீழே போயிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு ஸ்வைப் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஃபுல் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணல அப்படின்னா பாருங்கள், இப்போ ட்ராக் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. இமேஜ் இருக்கிற வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஆகிடும். அதுக்காக ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜை ட்ராக் பண்ணிட்டு பின்னாடி மறுபடியும் லேயர் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் எதுனா இங்கே டெக்ஸ்ட்டில் எழுதணும் அப்படின்னா இதில் போய் டெக்ஸ்ட்டில் போய் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அந்த சைடில். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்பில்ட்டாக எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டு எடுத்துக்காங்க. எடுத்துகிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்குது. எனக்கு இப்போ இங்கே வச்சா எனக்கு தெரியாது. இது வந்து பிளாக் கலரில் மாற்றணும் அப்படின்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்காங்க. மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் கலரில் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் ஆகிடுச்சு. இப்போ இருக்குது அதை வந்து அப்படி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து நான் இங்கே வச்சுக்கிட்டு அதை வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. இப்போ வந்து நான் எடிட் பண்ணுறதுனால என்னுடைய லோகோ வைக்கணும். அதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த லோகோவை எடுத்து நான் வந்து கீழே வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து லோகோ வச்சுருக்கேன். அதனால் அதை வந்து ட்ராக் பண்ணி நான் கீழே வச்சுக்கிறேன். அதுவும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு நிறைய பொம்மை அனிமினேஷன் வச்சா நல்லாயிருக்கும். அதனால் லேயர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ஓவர்லி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே நிறைய இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதில் போனீங்க வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட் போட்டி உங்களுக்கு என்ன நிறைய இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் நான் இப்போ வந்து கிஃப்ட் போட்டி ஒன்று எடுக்கிறேன். கிஃப்ட் போட்டி எடுத்து கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த இடத்துல வைக்கிறேன். இந்த இடத்துல வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்காங்க. அப்போ தான் ஃபுல்லாக வரும் வீடியோ. ஃபுல்லாகவே எந்த அளவுக்கு வீடியோ இருக்கோ அந்தளவுக்கு ஃபுல்லாக வரும். மறுபடியும் லேயர் ஓப்பன் பண்ணிட்டு ஓவர்லியில் போயிட்டு ஒரு பலூன் ஒன்று வைக்கலாம் இருக்கேன். பலூன் ஒன்று இருக்குது ஹார்ட் ஷேப்பில். இது வந்து இந்த பொட்டிக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா பொட்டியிலேருந்து மேலே போகிற மாதிரி அப்படியே ஒரு இமேஜஸ் உங்களுக்கு தெரியாதுன்னு காமிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இடம் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து ஒரு ரோஸ் ஒன்று வைக்கலாம். ஓவர்லி இப்படியே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷனுக்கு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரோஸ் பாருங்கள், ரோஸ் வந்துடுச்சு. இந்த ரோஸை நான் ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். பெருசாக வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணுங்கள். இது வந்து ஜேஎஃப்எஃப் ஃபைல் மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும். அதனால் இது வந்து செலக்ட் பண்ணிட்டு சிசரில் போயிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ரோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதுக்கு வந்து சாங் ஒன்று வைக்கணும், நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின் போது இந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து லோட் ஆகி வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னுடைய ஃபைலுக்கு எல்லா சாங்ஸும் இதில் இருக்கும். இப்போ வந்து இந்த சாங்ஸுக்கு
இந்த சாங்ஸ் வந்து இங்கே ப்ளஸ் மாதிரி இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சாங் வந்து ஆட் ஆயிரும். பார்த்தீங்க வச்சிங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ண அப்படின்னா சாங் போட்டு நான் வந்து சாங்கை கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது வந்து இங்கே வந்து ஷேர் ஆப்ஷன் ஒன்று இன்னொன்று. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் இல்லை இதுக்கு. எதுவும் ஹார்ட் ஷேப்பில் இந்த மாதிரி எதுவும் ஒரு ஓடுற மாதிரியே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் அப்படியே லேயர் ஓப்பன் பண்ணி இதோட டவுன்லோட் லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அப்படின்னா யூடியூப்பில் அவைலபிள் இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பேரட்டில் போய்ட்டு நான் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இது வந்து க்ரீன் கலரில் இருக்குது. எனக்கு வந்து அது க்ரீன் கலரில் இமேஜ் மறைஞ்சிச்சு அப்படிங்கும்போது இது அப்படியே குரோம் கீன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சிரும். இந்த எனேபிள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சிடும். இப்போ வந்து வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் ஃபுல்லாகவே அந்த ஹார்ட் ஷேப்பில் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். மேலும் மாதிரி வீடியோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.